கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை இப்படியா இந்த வார்த்தையை நம்ப பண்ணி இருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. தேவனே, உடைய கரத்தின் கிரியை நெகிழ விடாதிருப்பீராக அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது நெகிழ விடாதிருப்பீராக அப்படின்னா என்ன அர்த்தம்? கரத்தின் கிரியை, கர்த்தருடைய கரத்தின் கிரியை என்பது நாம தான் கர்த்தருடைய கரத்தின் கிரியை. அதுதான் தாவீது மீன் பண்றார். அதுதான் அவர் சொல்றார், கர்த்தருடைய கரத்தின் கிரியை என்பது நாம் தான். இந்த கர்த்தருடைய கரத்தின் கிரியையாகி எங்களை நெகிழ விடாதிருப்பீராக. நெகிழ விடாதிருப்பீராக என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு ஒரு விளக்கம் சொன்னேன். என்ன விளக்கம் சொன்ன சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அம்மா வீட்டுக்கு போறோம், இல்ல எங்க ஒரு இடத்துக்கு போறோம், போயிட்டு அங்க ஒரு பூச்செடி இருக்கு. அந்த பூச்செடி ரொம்ப தூரமான இடம். அந்த பூச்செடி கொண்டு வந்து எங்க வீட்டுல வைக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆசைப்படும் போது அந்த பூச்செடியை அப்படியே நம்ம பிடுங்கி நம்ம கையில கொண்டு வரோம். இங்க கொண்டு வரும்பொழுது அது பிடுங்கும் போது எப்படி இருந்ததோ அப்படியே வீட்டுக்கு வரும்போது இருக்குமா? எப்படி இருக்கும்? அப்படியே தலை சாஞ்சு போய் அப்படியே இலையெல்லாம் மதங்கி போயிட்டு சோர்ந்து போயிட்டு அது தலை தொங்கி போய் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? அதான் நெகிழது, அதான் நெகிழ்ந்து போறது. உமது கரத்தின் கிரியையை நீர் நெகிழ விடாதிருப்பீராக. ஆண்டவரே, எங்களை அந்த மாதிரி தலை தொங்க விடாதீங்க, எங்க இலையெல்லாம் சுருங்கி போக விடாதீங்க, எங்களுடைய பலத்தை எடுத்துறாதீங்க. ஆண்டவரே, எங்களை நீங்க சோர்ந்து போக விடாதீங்க, வறுமையில விட்டுறாதீங்க, எங்களை கஷ்டப்பட விட்டுறாதீங்க, எங்களை தவிக்க விட்டுறாதீங்க, எங்களை ஆதரவு இல்லாம விட்டுறாதீங்க. நாங்க பொழைப்போமா பொழைக்க மாட்டோமா தெரியாம ஆண்டவரே எங்களை பயத்துல தவிக்க விட்டுறாதீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை என்று சொன்னால், நாங்கள் உம்முடைய கரத்தின் கிரியை, எங்கள் மேல் உம்முடைய கிருபை இருக்கிறது. உம்முடைய கிருபையை நம்பி சொல்லுகிறேன், கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அவர் சொல்றார், இன்னொன்னு எக்ஸ்ட்ரா சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உம்முடைய கரத்தின் கிரியை நெகிழ விடாதிருப்பீராக. அதனால இந்த வார்த்தையை முன்னிட்டு சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் மீண்டு வருவோமா வரமாட்டோமான்னு சொல்லி நினைக்காதீங்க. நீங்க நிச்சயமா கர்த்தருடைய கிரியா இருக்கிற அப்படினாலே நீங்க மீண்டு வருவீங்க. நாங்க ஜெயிச்சு வருவோமா, நாங்க முன்னுக்கு வருவோமா, நாங்க மேல வருவோமா, நாங்க ஆசீர்வாதமா இருப்போமா, நாங்களும் இப்படி நாங்க வந்து சந்தோஷமா இருப்போமா, நாங்களும் இப்படி வீடு கட்டுவோமா, நாங்களும் இப்படிப்பட்ட உயர்ந்த நிலைமைக்கு வருவோமா அப்படின்னு சொல்லி ஏங்கி தவிக்காதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக உனக்காக எல்லாருக்கும் செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நாம் அவருடைய கரத்தின் கிரியை. நம்ம யார்? அவருடைய கரத்தின் கிரியை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேத்து சீனியர் ஸ்டூடெண்ட் கிட்ட நான் உட்கார்ந்து பேசின, தம்பி நான் ஒண்ணு மட்டும் நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் தெரியுமா? நீ சர்ச்சுக்கு வந்தாதான் நீ நல்லா இருப்ப நான் சொல்ல மாட்டேன். நீ ஆலயத்தை தேடி வந்தாதான் நீ டிகிரி வாங்குவ அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணு சொல்லுவேன், நீ சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா நீ முன்னேறதுக்கு நாங்க ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம், உனக்கு வேண்டிய அளவுக்கு நாங்க உதவியா இருப்போம்னு சொல்லி நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். எதை நம்பி நான் இந்த வார்த்தையை முக்கியப்படுத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, என்னை நம்பி அல்ல, இந்த சபைக்கு தலையா இருக்கிற ஆண்டவரை நம்பி சொல்லுகிறேன். அவருடைய கரத்தின் கிரியா நீங்கள் இருக்கிறபடினாலே உங்களை கர்த்தர் நெகிழ விட மாட்டார். மனுஷனுடைய ஸ்டாண்டர்டை பார்த்து கடவுள் ஒரு நாளும் அவனை ஜட்ஜ் பண்றது இல்லையா? கடவுள் என்ன பண்றாரா? மனுஷனுடைய ஸ்டாண்டர்டை பார்த்து அவனை முடிவெடுக்கிறது இல்ல, அவன் மேல அன்பு வைக்கிறது இல்ல. அததான் சொன்ன, ஏழையா கருப்பா, அறிவு இருக்கிறனா, திறமை இருக்கிறனா, இப்படி எல்லாம் பார்த்து அவன் பாவியா பரிசுத்தவானா இதெல்லாம் பார்த்து இல்ல, அவனுடைய நிலைமையை பார்த்தல்ல, அவன் உள்ளபடியே எப்படி இருக்கிறானோ அப்படியே ஆண்டவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. கடவுள் எதற்காக அவர் துதிக்கப்படத்தக்கவர் என்று சொன்னால், மனிதன் அவன் பாவியா இருந்தாலும் பரிசுத்தமா இருந்தாலும் அவன் மேல அதிகப்படியான அன்பு வச்சிருக்கிறாரு. அந்த அன்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா, லாயல் லவ் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. லாயல் லவ் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. லாயல் லவ்னா என்ன அப்படின்னா, நம்பத்தகுந்த அன்பை அவர் நம்மேல் வைத்திருக்கிறார். நாம் அவரை நம்பத்தக்கதான அன்பு நம்ம மேல் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இந்த நேரத்துல ஒரு கணவன் ஒரு மனைவி இருக்கிறான்னு வச்சுங்களேன். அந்த கணவன் மனைவி ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வச்சிருக்கிற அந்த ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசமா இருக்கிறாங்க, ஆதரவா இருக்கிறாங்க, நம்பிக்கை இருக்கிறாங்க, ஒரே வீட்டுல வாழறாங்க. எதுக்காக சொல்லுங்க பார்க்கலாம்? தாலி கட்டிட்டாங்கன்றதுனாலயா, இல்ல பைபிள் மாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்றதுனாலயா, 4 பேர் ஊரு கூடி ஒன்னா சேர்த்து வச்சிருக்குன்றதுனாலயா? எதனால? ஒரு பொண்டாட்டி
ஒரு மனைவி வந்து நான் இங்க போனா என் மனைவி என்ன கேள்வி கேட்பான்னு சொல்லி ஏன் பயப்படுறாங்க, என் புருஷன் கேள்வி கேட்பான்னு ஏன் பயப்படுறாங்க, என் மனைவிக்கு நான் அக்கௌண்டபிளா இருக்குன்னு சொல்லி புருஷன் ஏன் சொல்றாங்க, என் மனைவிக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு எதனால நினைக்கிற? உன் மனைவிக்கு நீ தாலி கட்டுறதுனாலயா? இல்ல, கணவனுக்கு வந்து நம்ம பதில் சொல்லணும் ஏன் நினைக்கிறோம்? அவன் நமக்கு தாலி கட்டினான், அவன் உங்களுக்கு தாலி கட்டினான்றதுனாலயா? இல்ல, அதான் அழகா வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், லாயல் லவ். அது காரணம் என்னவா? லாயல் லவ். அப்போ ஒரு அன்பு ஒன்று இருக்கிறது. தாலிலாம் முக்கியம் கிடையாது, தாலி முக்கியம் கிடையாது, பைபிள் மாத்தி கல்யாணம் பண்றது முக்கியம் கிடையாது. அங்க மேரேஜ் டசன்ட் மேட்டர். அங்க அன்பு தான் முக்கியம். அல்லேலூயா. அந்த அன்பு என்னைக்கு முறியுதோ அன்னைக்கே ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏதோ கடமைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஏதோ கடமைக்காக ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அந்த அன்பு முறிஞ்சிச்சுனாவே, அந்த அன்பு எடுபட்டுச்சுனாவே, அந்த அன்பு போயிடுச்சுனாவே அந்த கணவன் மனைவியா வாழற அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கல்யாணம் பண்ண எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? தாலி கட்டுறதுனால அல்ல, ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பினாலதான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். இது எல்லாமே எதனால? அன்பினால. ஆமென், அல்லேலூயா. இப்ப இததான் வசனம் சொல்லுது. நாம ஆண்டவரை நேசிக்கிறது, நாம ஆண்டவரை நம்புறது, அது லாயல் லவ் இல்ல. ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிறார் பாருங்க, அதுதான் லாயல் லவ். இந்த லாயல் லவ்ன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி யாரை நம்பி சொல்றாருன்னா, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவரை நேசிக்கிறதுனால, ஆண்டவரை நான் பிரியமா வாழறதுனால தாவீது சொல்லல. ஒண்ணே ஒன்று சொல்றாரு, அவருடைய லாயல் லவ், அவருடைய அவருடைய நம்பத்தகுந்த அன்பை நினைத்து நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்றார். அல்லேலூயா. நான் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பை நம்பலாம், 100% நம்பலாம். அல்லேலூயா. எத்தனை சதவீதம் நம்பலாம்? நான் அவரை நேசிக்கிறேன்றது அவர் நம்புறாரு இல்லையோ, நான் நம்புறேன். என்ன அவர் நேசிக்கிறாரு, அதனால எந்த சூழ்நிலையும் அவர் என்னை விட்டு போக மாட்டார். ஆமென், அல்லேலூயா. என்ன அவர் நேசிக்கிறாரு, அதனால எந்த சூழ்நிலையை விட்டு போக மாட்டார் என்ற அந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அந்த அன்பை தேவன் நம்ம எல்லாரும் மேல வச்சிருக்கிறார். அதனாலதான் எந்த மனுஷனும் எந்த நிலைமையில இருந்தாலும், எந்த மனுஷனையும் அவனுடைய எதை பார்த்து ஆண்டவர் நேசிக்கல. ஒன்னே ஒண்ணு பாக்குறாரு, அவன் என்னுடைய சாயல், அவன் என்னுடைய உருவம், அவன் என்னுடைய படைப்பு, அதனால நான் நேசிக்கிறேன். அவன் என்னுடைய கரத்தின் கிரியை, அதனால நான் நெகிழ விட மாட்டேன். அவனுக்காக நான் எல்லாத்தையும் செய்து முடிப்பேன் ஆண்டவர் சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்து முடிஞ்சது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.